தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு சிந்தையோடு அன்பு உருவாயாக. இதுவே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இந்த இரண்டு கட்டளையிலையும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாமும் அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இறைவனிடத்தில் முழுமனதோடு அன்பு கூற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் என்னிடத்தில் அன்புடையவனாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனுக்குள் நான் வாசமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இறைவன் நம்மிடத்தில் வாசமாய் இருந்தால் அதற்கு பேரு தான் பரிசுத்தாவி. அப்போ ஒருவன் அவருடைய வசனத்தை கடைபிடித்தால் அவன் பரிசுத்தாவியை பெறுவான். அவருடைய ஆலோசனையில் நடந்தால் அவன் சத்தியத்தில் நடக்கிறான். சத்தியம் எம்மையும் மறுமையும் அவன் காக்கிறது. இதுதான் சத்தியம். அப்போ அவருடைய வசனங்கள் எது என்று கேட்டால், பைபிளில் எல்லாமே அவருடைய வசனம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் யாரும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பைபிள் எல்லாம் இரு நடையில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த பைபிள் இப்படி சொன்னால் அப்படி சொல்லலாம், அப்படி சொன்னால் இப்படி சொல்லலாம். ஆகவே இரு நடையில் இருக்கிறபடியினாலே நாம் எச்சரிக்கையுடன் இந்த பைபிளை கைக்கொள்ள வேண்டும். நான் எப்படி வஞ்சிக்கப்பட்டேன் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஓய்வு நாளில் படிக்கக்கூடாது என்று சொன்னார். நானும் ஓய்வு நாளில் படிக்கவில்லை. ஒரு நாள் சபையில் சொன்னார், உண்மையே பேச வேண்டும், பொய்யே பேசக்கூடாது, விளையாட்டு கூட பொய் பேசக்கூடாதுன்னாரு. அதுக்கும் வசனம் இருக்குது. நானும் உண்மையே பேச ஆரம்பித்தேன். அவர் ஒரு நாள் சொன்னார், டாக்டருக்கே பார்க்கக்கூடாது, இறைவனிடத்தில் தான் விசுவாசமாக இருக்கணும், டாக்டர் இடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடாது, நம்ம டாக்டர் பார்க்குறாருன்னா நம்ம இறைவனை மறுதளிக்கணும்னு சொன்னார். நானும் அன்னிலிருந்து டாக்டர் பார்க்கலை. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு அவர் வந்தார். அந்த ஹோட்டலில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மருந்து சாப்பிட்றத பார்த்துட்டேன். என்ன பாஸ்டர், நீங்கள் டாக்டருக்கே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கோயிலில் அப்படி தான் சொல்லணும், ஆனால் வெளியே நம்ம எல்லாம் செய்யலாம். கோயிலில் சொல்லும்போது நான் உண்மையே பேசணும், அதே நேரத்தில் பொய் பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும். ஆனால் வெளியே எப்படியும் பேசலான்னு நடக்கலாம். ஏனென்றால் நாம் கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுறோம், கிரியினால் அல்ல. தேவனுக்கு முன்னால் நீதிமான் யாரும் கிடையாது. ஆனால் கோயிலில் உண்மை பேசணும், டாக்டர் பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாதுன்னு பேசணும். ஒரு டாக்டருக்கே ஒரு பாஸ்டர் பார்க்குறாருன்னா மக்கள் கடவுளை விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால் தேவனுடைய மகிமைக்கென்று நாங்கள் பொய் சொல்கிறோம், அது தப்பு இல்லை, பொய்யெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், பொய் சொல்லக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஹாஸ்டல் அதை ரிசைன் பண்ணி வெளியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாஸ்டலில் ஒரு குறைச்சி இன்கம் போட்டு சேர்ந்தேன், அது பொய்யா தெரிஞ்சு. அதனால் கிடைச்ச ஹாஸ்டலையும் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் பொய் பேசலாம், எல்லாம் பேசலான்னா அது எப்படி நியாயமாகும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னால், நீ பெரிய நீதிமானோன்னு கேட்டார். நான் சொன்னேன், உண்மைதான், நான் நீதிமான் தான் இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், 2 பேர் தேவாலயத்துக்கு வந்தான். ஒருத்தன் நீதிமானாக இருந்தான், தன்னை நீதிமான்னு சொன்னான். ஒருத்தன் பல பாவங்களை செய்தான், பாவியாக என்மேல் கிருபையாருன்னு சொன்னான். யார் ரசிக்கப்பட்டாங்க? பாவிகள் தான் ரசிக்கப்பட்டான். அதனால் எல்லோரும் எல்லா பாவத்தையும் செய்யலாம், ஆனால் பாவியாகி என்மேல் கிருபையாருன்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் ரசிக்கப்பட்டுருவார். ஆனால் நீ எவ்வளோ தான் நீதியில் நடக்க நடக்க உன்னை நீதிமான் தான் நினைப்பா, ஒரு காலத்துலையும் நீ ரசிக்கப்பட மாட்டான்னு சொன்னேன். பாருங்கள், அதுக்கப்புறம் நான் நேரடியாக இந்த சங்கதியை சாமியார்கிட்ட போய் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னது நியாயம்தான், நீ சொல்கிறது நியாயம்தான், ஆனால் இந்த பைபிளை கடைபிடிக்கும் முட்டா பையன், பைபிளை இப்படி இருக்குது அப்படி இருக்க வார்த்தை, அதனால் பைபிளை கடைபிடிக்க விடான்னு அவர் சொல்லிட்டார். அன்னையிலேருந்து நான் பைபிளையே கடைபிடிக்கலை. என் பாட்டுக்கு ஆர்சி கோயிலுக்கு தான் போனேன். என் பாட்டு படிப்பு உண்டு, கடமை உண்டுன்னு சொல்லி கடமையில் கருத்தாக இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் தரிசனத்தை 3ஆவது வருஷம் படிக்கும்போது தரிசனத்திலையும் ஆண்டவர், நீ இந்த உலகத்தில் படித்து பட்டதாரியாகி பெரிய பதவியில் இருப்பா, ஆனால் ஒரு நாள் நரகத்திலேருந்து வேதனைப்படுவா. இந்த உலக பிரகாரமான ஆஸ்தி எல்லாத்தையும் காட்டிலையும் ஆண்டவருடைய ராஜ்யம் தான் முக்கியம், அதை தேடி என்று சொன்னார். அதற்கப்புறமாக நான் வந்தேன், எப்படி பைபிளை கைக்கொள்வது,
ஒரு பாஸ்டரை பின்பற்றினால் அவன் வீட்டுக்கு வந்தால் ஒன்று பேசுகிறான், வீதிக்கு வந்தால் ஒன்று பேசுகிறான். என்ன? ஆகவே அதையும் நம்ப முடியாது. அப்போ எப்படி இந்த பைபிளை கைக்கொள்வது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று தெரிந்தது. அதாவது எல்லா போனையும் கடைபிடிக்க கூடாது, இயேசுநாதர் என்ன சொன்னார் அந்த போனை மட்டும் கடைபிடிக்கணும்னு முடிவெடுத்தேன். இப்போ இயேசுநாதர் போனை மலை பிரசங்கம் தான். அந்த மலை பிரசங்கத்தை நான் கைக்கொள்கிறவனாய் காணப்பட்டேன். அந்த மலை பிரசங்கத்தை கடைபிடிக்கும் போது நான் திக்கற்ற நிலையில் போயிட்டேன். அப்போ தான் 40 வயசில் தேவன் பரிசுத்தாவி கொடுத்தார். இப்பொழுதுதான் இயேசுசாமி சொன்னார், நீ சீசன், நீ ஒரு ஆலயத்தில் போய் செய்தி கொடுத்தால் அந்த ஆலயத்துக்கு ஒளி வருகிறது. நீ ஆவியானவர் சொன்படி மக்களை வழி நடத்தும் போது அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனடைவார்கள் என்று சொன்னார். அதன்படி இன்று நான் பிரசங்கித்து வருகிறேன். உலகெங்கும் எப்படி இந்த செய்தி போகணும்னு பார்த்தேன். யூடியூப் வந்திருக்கு. யூடியூப் மூலமாக இந்த செய்தி அனுப்பி கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவ சாட்சியிலிருந்து நான் சொல்வது என்னென்றால், பைபிள் பரிசுத்தாய் பெற வேண்டும் என்றால் பைபிளை கடைபிடிக்க வேண்டும். பைபிள் இரு நடையில் இருக்கிறது. ஆகவே பைபிளுடைய வசனங்கள் ஏதோ ஒன்றை கடைபிடித்தால் அவன் நித்திய ஜீவன் வர முடியாது, அவன் ஏமாந்து போவான். சிலர் பைபிள் வசனத்தை கடைபிடித்து ஏமாளிகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். சிலர் பைபிளை கடைபிடித்து ஏமாத்துறவனாக மாறிக்கொண்டு வருகிறான். இப்படி இருக்கிறபடியினாலே பைபிளை யாரும் முழுவதும் கடைபிடிப்பது கடினம். நாம் இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தை மட்டும் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அங்கே குழப்பம் ஏற்படாது. நாம் திக்கற்ற நிலையில் போய்விடுவோம். 40 வயசில் பரிசுத்தாய் பெறுவோம். அப்பொழுது அவன் சீசன் ஆகிறான். அந்த சீசன் மேல் தான் திருச்சபை கட்டப்படுது. இப்போ என் மேலே திருச்சபை கட்டப்படுது. டைரெக்டாக பரலராஜ்யம்லாம் போக முடியாது. ஒன்று சீசனாக இருக்கணும். அந்த சீசனுக்கு உதவி செய்கிறவர்கள் அதுக்கேற்ற பலன் அடைகிறார்கள். அந்த சீசன் வழியாக ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் மலை பிரசங்கத்தை கடைபிடிக்காமல் யாரும் பரிசுத்தாவி யாரும் பெற முடியாது. 2 பேர் பிஎஸ்சி படிக்கான், பிஎட் படித்தா வாத்தியார், பிஎல் படித்தா வக்கீல். மலை பிரசங்கத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் சீசன். அவன் மேலே தான் திருச்சபை கட்டப்படும். அவன் மூலமாகத்தான் மக்கள் நித்தியஜீவன் போக முடியும். அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதுக்கேற்ற பலன் அடைகிறான் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களை பார்த்து தான் இயேசுசாமி சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு சபையிலே ஐயர்வாள் இருக்கிறார், உபதேசியாக இருக்கார், எல்லாம் இருக்காங்க. இந்த பிரசங்கத்தின வேல்யூ கிடையாது. அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கலாம். ஆனால் ஒரு சீசன் மலை பிரசங்கத்தை கடைபிடித்து 40 வயசுக்கு மேலே பரிசுத்தாய் பெற்று 40 வயசுக்கு மேலே ஒரு சீசன் செய்தி கொடுத்தால் அந்த சபைக்கு ஒளி வருகிறது. அந்த சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவன் வழியாக நித்திய ஜீவன் போகிறவர்களும் உண்டு. சிலர் அவர்கள் நரகமடையாமல் போவார்கள், சிலர் அதுக்கேற்ற பலனை அடைவார்கள். இப்படி பலவிதமான அவனவன் கிரியத்தக்கபடியாக அவனுக்கு பலன் அளிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த போதையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கேற்ற பலனை அடைவீர்கள். அப்போ நம்ம பொதுவாக சொல்ல போனால் மலை பிரசங்கத்தை கடைபிடித்து சத்தியா பெற்று ஆவியனுடைய ஆலோசனையில் நடக்கிறவனுக்கு தான் நீதியில் நடக்க முடியும், மற்றவங்களையும் நடத்த முடியும். மற்ற யாருக்கும் பைபிளை கையில் வச்சுட்டு நீதின்னு சொன்னால் ஒன்று மக்களை ஏமாளி ஆக்குவான், இல்லது ஏமாத்துக்காரன் ஆக்குவான். இதுதான் அவங்களுடைய பிரசங்கம். இன்னைக்கு கோயிலில் பைபிளை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணால் ஒன்று அவன் 4 பேரை ஏமாத்துக்காரன் ஆக்குவான், அல்லது 4 பேரை ஏமாளி ஆக்குவான். இதுதான் பைபிள் நமக்கு செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே நாம் மலை பிரசனத்தை மட்டும் கை கொண்டால் நாம் சீசனாகி விடுகிறோம். அதில் குழப்பம் கிடையாது. சீசனாகி விட்ட சீசனான பிற்பாடு நமக்கு சக்தியாகி கொடுக்கப்படுகிறது. அந்த சக்தியாகி பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனை நடக்கும்போது நாம் நித்திய ஜீவன் அடைகிறோம். நாம் நம்முடைய பிள்ளை மனைவிகளை நடத்தும் போது அதுக்கேற்ற பலனை அடைகிறோம். அதுபோல் ஜனங்களை நடத்தும் போது அவர்களும் சத்தியத்தை நடக்கிறார்கள். அதனால் பரிசுத்த ஆவியில் பெறாமல் நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் சத்தியத்தில் நடந்தால்தான் விண்ணரசடைய முடியும். மலை பிரசங்கத்தை கடைபிடிக்காமல் சத்திய ஆவியை பெற முடியாது. சத்திய ஆவியானவர் இல்லாமல் சத்தியத்தில் நடக்கவும் முடியாது, சத்தியத்தில் பிறரை நடத்தவும் முடியாது. சத்திய ஆவி பெற வேண்டும் என்றால் மலை பிரசங்கத்தை கடைபிடிக்க வேண்டும். மலை பிரசங்கத்தையும் உலக பொருளையும் ஒருவன் சுதந்திரிக்க முடியாது. உலகத்தில் வாத்தியாராக இருந்துட்டு ஐயர்களாக இருந்துட்டு பரிசுத்தாய் பெற முடியாது. அதே நேரத்தில் திக்கற்ற நிலையில் மலை பிரசங்கத்தை கை கொண்டால் அவன் திக்கற்ற நிலையில் போய்விடுவான். உலக பொருளை அவன் சம்பாதிக்க பண்ண மாட்டான். 40 வயசு வரைக்கும் நான் வெறுமையாக தான் நின்னேன். ஆகவே அந்த திக்கற்ற நிலையில் இருந்து தான் ஒருவன் பரிசுத்தாய் பெற முடியும். அதான் முக்கியம். அந்த திக்கற்ற நிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் பரிசுத்தாய் கொடுக்கிறார்.
அவன்தான் மக்களை வழிநடத்த முடியும். அவன் வழியாகத்தான் மக்கள் நித்தியம் அடைகிறார்கள். ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த கருத்து உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இல்லைன்னா வேண்டாம். இந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தால் லைக் பண்ணுங்கோ. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது சப்ஸ்கிரைப் செய்தால் அவர்களுக்கு அதுக்கேற்ற பலன் இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென்.